கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். ஆமென். இந்த காலை வேளையிலே நம்மை காண செய்த தேவனுக்கு நாம் கொடான கோடி ஸ்தோத்திரங்களை இந்த வேளையிலே ஏறெடுப்போம். ஆமென். நம்முடைய தேவனுக்கு செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கும் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போதும் கூட நாம் வியாபாரமாய் சேர்ந்து ஒரு கர்த்தருக்கு ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமென். துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார், ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென். நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு
வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமேன், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்போம். ஆமேன், வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலில் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனின் சமூகம் நமக்கு எவ்வளவோ இன்பமானது. ஆமென். நம்முடைய தேவன் நம்மளை ஆறுதல் படுத்துகிற தெய்வம். ஆமென். அல்லேலூயா. அவரை வணங்குகிற யாவரும் உண்மையிலே பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஆமென். அவரை பரிசுத்த உள்ளத்தோடு தூய மனதோடு நாம் துதித்து கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. அவரிடத்திலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாமே உண்மையிலே பாக்கியவான்கள். ஆமென். அவர்கள் ஓடினாலும் களைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள். ஆமென். கர்த்தர் ஒரு மனிதனுக்குள்ளே கர்த்தர் வாசம் செய்யும் பொழுது கர்த்தருடைய பலனை சுதந்தரித்து கொள்ளுகிறான். ஆமென். அல்லேலூயா. நாம் கண்ணீரின் பாதையிலே நடக்கும் பொழுதெல்லாம் நமக்கு களிப்பாக மாற்றி தருவார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீரெல்லாம் நம்முடைய தேவன் துடைக்கிறவர். ஹல்லேலூயா. நமக்கு வல்லமை மேலே வல்லமை கொண்டு நம்மை கர்த்தரிடத்திலே மிகுந்த நெருக்கம் உள்ளவர்கள் வல்லமை மேலே வல்லமை கொண்டு நம்முடைய தேவனை காண்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஆமென். நாம் எங்கே போய் வாழ்ந்தாலும் கர்த்தரிடத்தில் வாழ்ந்தது போல இன்பமாய் வாழ முடியாது. அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்காது. ஆமென். அல்லேலூயா. அவருடைய சந்தோஷமும் அவருடைய மகிமையும் அவருடைய அபிஷேகமும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் எங்கும் கிடைக்காது நமக்கு. ஆமென். கர்த்தர் ஒருவரிடத்திலே நமக்கு ஆவியின் சந்தோஷம் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவனுடைய பாதத்திலே அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது நமக்கு எல்லா சுதந்திர விதங்களும் நமக்கு இலவசமாய் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆதலால் நம்முடைய தேவனை நாம் பரிசுத்த உள்ளத்தோடும் நீதியின் பாதையில் நடந்து அவருடைய சத்தியத்தின் வார்த்தைகளை கைக்கொண்டு நாம் வழி நடப்போம்.
ஆமென். ஹல்லேலூயா. இப்போதும் கூட நம்முடைய தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். ஆமென். இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள்ளே நாம் கடந்து போய் நம்முடைய தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆமென். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு மதுரமானது, இன்பமானது, நம்மை காக்க வல்லமையாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில் சங்கீதம் 118 அதிகாரத்தை நாம் வாசிப்போம். ஆமென். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்லுவார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் எண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். முள்ளில் பற்றின நெருப்பைப் போல் அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர். அவர் எனக்கு இரட்சிப்பும் ஆனவர். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது தம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக்கடவும். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற
தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிற்றுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவரை என்றும் துதித்து அவருடைய சமூகத்திலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆமென். நெருக்கத்திலே நாம் நோக்கி கூப்பிடும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு மனம் இறங்கி வந்து நம்மை விசாலத்திலே வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையிலே இடுக்கமான வாசல்கள் வழியே பிரவேசிக்கிறவன் விசாலத்திலே கர்த்தர் வைப்பார். ஒடுக்கமான வாசல் வழியே பிரவேசிப்பவன் கர்த்தருடைய நாமத்திலே விசாலமாய் காணப்படுவான். ஆமென். அல்லேலூயா. நெருக்கத்திலே வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாவரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று நம்முடைய தேவன் அரவணைக்கிறார். அல்லேலூயா. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நிறைந்த தேவன். ஆமென். தன்னுடைய பிள்ளைகள் படுகிற ஒவ்வொரு பாடுகளையும் அவர் துக்கங்களையும் ஒவ்வொன்றையும் மாற்றி சந்தோஷமாய் அவர் வழி நடத்துவார். சமாதானமாய் அவர் வழி நடத்துவார். ஆமென். கர்த்தரை நம்புகிற கர்த்தரை பற்றி கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்திலே இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டாம். மனிதனாகப்பட்டவன் நம்மை என்ன செய்து விடுவான்? நாம் மனிதனுக்கு அஞ்ச வேண்டாம். ஆமென். நம்முடைய கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே இருக்கும்போது நாம் உண்மை முத்தமாய் நடக்கும் பொழுது எதற்கும் பயப்பட வேண்டாம், யாருக்கும் அஞ்ச வேண்டாம். ஆமென். நம்முடைய இருதயம் மகிழ்ந்து களி கூறுகிறது, சந்தோஷப்படுகிறது, திடமனதாய் இருக்கிறது. ஆமென். நம்முடைய கர்த்தர் நமக்குள் வாசம் பண்ணும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் கனப்படுத்தப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் நம்முடைய கர்த்தர் பேரில் நாம் பற்றுதலாய் இருப்பது நலம். ஆமென். மனிதன் கைவிட்டு விடுவான். ஆமென். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய கர்த்தரோ ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தரை நம்புகிற ஜனங்கள் உயர்த்தப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை ருசித்து பார்த்த ஒவ்வொருவருக்கும் அவருடைய மகிமை புரியும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெரிய ராஜாவாய் வாழ்கிறான். அவனை ஒரு மனிதன் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தருடைய நாமத்திலே பற்றுதலாய் இருக்கிற மனுஷன் நலமாயிருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷனை நம்புவது விருதா. நம்முடைய கர்த்தரை நம்புகிற மனிதன் செழிப்பான். ஹல்லேலூயா. செழித்து அவருடைய சமூகத்திலே களி கூறுவான். ஆமென். மகிழ்ச்சியாய் இருப்பான். ஹல்லேலூயா. நம்மை சுற்றிலும் எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் அதை நம்முடைய தேவன் முறியடிப்பார். ஹல்லேலூயா. தேனீக்கள் போல படையெடுத்து வந்தாலும் நம்முடைய தேவன் அவர்களை சங்கரித்து போடுவார். அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் தள்ளிவிடுவார். ஆமென். அல்லேலூயா. தாடையிலே அடித்து சங்கரித்து விடுவார். ஆமென். அல்லேலூயா. இது நம்முடைய கண்கள் உண்மையாக காண்கிறது. ஆமென்.
கர்த்தரை நம்புகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கும் பொழுது கர்த்தருடைய செவிகள் திறக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களே நம்முடைய தேவன் முறியடிக்கிறார். ஹல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கண்கள் காணும்படியாக நம்முடைய கர்த்தர் செய்திருக்கிறார், இனிமேலும் செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய கூடாரம் ரட்சிப்பின் கம்பீர சத்தமாய் இருக்கும். ஆமென். நீதிமான்கள் கர்த்தருடைய நாமத்திலே நீதிமான்களாய் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கம்பீரமாய் இருப்பார்கள். அவர்களுடைய இருதயத்திலே நீதிமான்களாய் நடக்கும் பொழுது அவர்களுடைய இருதயத்திலே பயம் வராது, திகில் வராது, நடுக்கம் வராது. ஏனென்றால் அவர்கள் ஒரு தவறும் செய்ய மாட்டார்கள். அப்படி செய்யாமல் இருக்கும் பொழுது அந்த இருதயம் அவர்களுக்குள் திடப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை மகிமையாய் வழி நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரின் கரம் அவர்கள் பட்சத்தில் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் இம்மட்டுமாய் இந்த நாளை காணும்படியான சிலாக்கியத்தை நம்முடைய கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாகாமல் பிழைத்திருந்து இந்த நாளை நாம் காண்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செவி கொடுத்து ரட்சிப்பின் பாத்திரமாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை ஆகாதென்று தள்ளப்பட்ட பொழுது நம்முடைய தேவன் நமக்கு அடைக்கலம் தந்து நம்மை அந்த ஆகாதென்று தள்ளப்பட்டவர்கள் மத்தியிலே நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகாதென்று தள்ளப்பட்ட மூளைக்கல்லே ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஆமென். ஆகாதென்று நம்மை ஒதுக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே நம்முடைய கர்த்தர் நம்மை உயர்த்தி வைப்பார், மகிமைப்படுத்துவார், கனப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நம்மை நம்முடைய கண்கள் ஆச்சரியமாய் காணும்படியாக உயர்த்துவார். நம்மை நாம் இப்படியா இருக்கிறோம் அப்படி என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு நம்மை நம்முடைய தேவன் உயர்த்தி வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்டு பண்ணின யாதொன்றையும் நினைத்து நாம் கர்த்தரிடத்திலே மகிழ்ந்து களி கூறுவோம், சந்தோஷமாய் இருப்போம். ஆமென். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்போம். இடைவிடாமல் நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய பாதத்திலே நாம் ஜெபிக்க ஜெபிக்க நாம் உயர்த்தப்படுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய காரியங்கள் யாவையும் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் நம்மை அவருடைய ஆலயத்திலிருந்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். மெய்யான ஒளியாய் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆதலால் நம்மை யார் என்ன சொன்னாலும் நாம் தயங்க வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்த பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறார். ஆதலால் நாம் யாருக்கும் பயந்து அஞ்ச வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய தேவனை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.
அவர் நம்மை உயர்த்தி வழி நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற யாவரும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீதிமான்களாய் காணப்படுவார்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை பற்றி கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் நம்மை முடிசூட்டி நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய கிருபை நம் மத்தியிலே என்றும் வாசமாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் யாவரும் ஒடுக்கப்பட்டு போவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அப்படியாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய பாதத்திலே நாம் சில நிமிடங்கள் அவரை தலைவணங்கி நாம் துதித்து ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இந்த நாளை காணும்படியான சிலாக்கியத்தை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ ஜனங்கள் இந்த நாளை காணாதபடி சென்று விட்டார்கள். ஆனாலும் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய தயவினாலும் இந்த நாளை காணும்படியான சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே சுகம், பலன், ஆரோக்கியம் தந்து ஜீவ நாட்களை கூட்டி கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த பிள்ளைகளையும் அப்படியாய் நீர் காத்து கொண்டபடியினாலே உம்மை ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் உலாவுகிற தூயவர், இப்போதும் நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து அப்பா எங்கள் சத்தத்தை கேட்கிறதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவரே அப்பா ஒரு சிலராய் உம்முடைய நாமத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்களுக்கு மனம் இறங்கி எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரமும் ஆண்டவரே உம்முடைய தயவுள்ள கிருபையும் எங்களை ஆண்டு வழி நடத்தட்டும். இந்த காலை வேளையிலே தகப்பனே உம்முடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபையின் வல்லமை எங்கள் மத்தியிலே இறங்கி கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வேளையிலே நீர் படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளை காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். விதவைகளை காத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கணவனால் கைவிடப்பட்ட பிள்ளைகளை காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுக்கு உம்முடைய பரத்திலிருந்து ஒத்தாசைகளை அனுப்ப போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் அநேக உதவி செய்கிற கரங்களை கர்த்தர் நீர் கொண்டு வர போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு இருதயங்களோடும் என் கர்த்தர் பேச போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவரை செய்கிற இரக்க குணம் உள்ளவர்களாய் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கரமும் உம்முடைய வல்லமையும் நீடித்த ஆண்டவரே ஆயுசு நாட்களும் எங்களை ஆண்டு கொண்டு வழி நடத்த போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியான தேவனே, இந்த நாளிலே அப்பா போலீஸ் வீரர்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இராணுவ வீரர்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே அப்பா தீயணைப்பு படை வீரர்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் என் தேவன் காத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலே தகப்பனே துப்புரவு தொழிலாளர்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை பாதுகாத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே அவர்கள் சரீரத்திலே எந்த ஒரு பலவீனங்களும் அவர்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் தாங்கி கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். என் கர்த்தர் ஆண்டவரே அப்படிப்பட்டதான பிள்ளைகளை அப்பா அவர்களுடைய கர்த்தாவே அவர்களுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணும். அவர்களுடைய கர்த்தாவே அப்பா இருதயத்திலே என் தகப்பன் நீர் பேச போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எவ்வளவு வேலை செய்தாலும் இன்னும் தரித்திரமாய் இருக்கிற
பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்கள் தரித்திரங்களை எல்லாம் மாற்றி, கடன் பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி, அவர்களை கர்த்தாவே என் தகப்பனே நீர் ஆண்டவரே ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் கண்ட மகிமையை அவர்களும் காணும்படியான சிலாக்கியத்தை நீர் தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். அப்பா, இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்க இடமும் உடுக்க உடையும் உண்ண உணவும் நீர் தந்து ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தாவே உம்மை துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், உம்மை வேண்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் ஆண்டவரே ஆளுகை செய்ய போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை தேடுகிற யாவரும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கண்டடைய நீர் உதவி செய்ய போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட நீர் கிருபையாய் இருந்து ஒவ்வொரு ஆண்டவரே ஜனத்தையும் நீர் ரட்சிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே சிறு பிள்ளைகளுக்கு பாடம் கற்பிக்கிற ஆசிரியைகளை காத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுக்கு கர்த்தர் ஞானத்தையும் வல்லமையும் தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஆசிரியர்களுக்கு பிள்ளைகள் அடங்கி நடக்கும்படியான கிருபையை தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியான தேவனே, ஆஸ்பத்திரி ஊழியங்கள் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், டாக்டர்களையும், நர்ஸுகளையும் நீர் காத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே அப்பா, தாய் தகப்பன் இல்லாதபடி ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளை என் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்டதான பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் உம்முடைய உன்னதத்திலிருந்து அப்பா அவர்களுடைய தேவைகளை சந்திக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களுக்கென்று உதவி செய்கிற கரங்களை என் கர்த்தர் பரத்திலிருந்து அனுப்ப போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படிப்பட்டதான கரங்களை, இன்னும் அநேக கரங்களை நீர் கொண்டு வர போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தனக்கு போக மற்ற யாதொன்றையும் ஆண்டவரே பிறருக்கு ஆண்டவரை கொடுக்க கர்த்தர் பிள்ளைகளுக்கு மன இரக்கத்தை தரும்படியாக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே நீர் தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு இருதயங்களுக்கும் இரக்க குணத்தை என் தகப்பன் கட்டளையிட போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நம்பி ஜீவியம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய இரக்கத்தையும், உம்முடைய நீடிய சாந்தத்தையும், பொறுமையையும், அன்பையும், தயவையும் நீர் தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே என்று அழைக்க என் கர்த்தர் நீர் இம்மட்டுமாய் சுவிகார புத்திரம் கொடுத்தீரே, இதை போல கர்த்தாவே இன்னும் மிகுதியான ஜனங்களும் உம்மை அப்பா என்று கூப்பிட, அப்பா நீர் ரட்சிப்பின் பாத்திரமாய் ஆண்டவர் அவர்களை மாற்ற போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களுக்கும் என் கர்த்தர் சுகத்தை கட்டளையிட போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கடன் பிரச்சனையில் வாடுகிற ஜனங்களை அதிலிருந்து என் தகப்பன் விடுதலை தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்மை நம்புகிற ஜனங்கள், உம்மை விசுவாசிக்கிற ஜனங்கள் ஒருபோதும் கர்த்தாவே அப்பா வெறுமையாய் திரும்பக்கூடாது. என் கர்த்தர் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து அப்பா நீர் வழி அனுப்ப போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமையை கண்டு உம்முடைய கர்த்தாவே ரட்சிப்பின் பாத்திரமாய் மாற்ற போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே அப்பா கர்ப்பஸ்திரிகளுக்கு என் கர்த்தர் சுகப்பிரசவத்தை கட்டளையிட போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சிறு பிள்ளைகள் வைத்திருக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகள் ஆண்டவரே ஒழுங்கும் கிரமமாக வளர்க்க ஞானத்தை தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். முற்றிலுமாக உம்மை அறிகிற அறிவை நீர் தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நல் வழியிலே பிள்ளைகள் வழி நடக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நிறைய வாலிப பிள்ளைகளையும் வாலிப கன்னியர்களையும் என் கர்த்தர் சந்திக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ஊழியங்களுக்கென்று பிரயாசப்படும் பிள்ளைகளாய் நீர் வழி நடத்த போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியான தேவனே, மனிதனுக்குள்ளே அவனுடைய கண்களுக்கும் அவனுடைய இச்சைக்கும் அவனுடைய அந்த இருதயத்தின் ஆசைகளுக்கும் ஆண்டவரே கட்டுப்பாடு ஆண்டவரே என் தகப்பன் தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே உம்மிலே பலிகி பெருக நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம்.
ஆவியான தேவனே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த உலகத்தின் இச்சைகளுக்கும் ஆசைகளுக்கும் ஆண்டவரே மனிதனானப்பட்டவன் ஆண்டவரை போய்விடாதபடி என் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தரை இறுக பற்றி கொண்டு கர்த்தர் தரும் மகிமைகளை காண கர்த்தர் ஆண்டவரே அவர்களுக்கு இரக்கம் பாராட்ட போற நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை வணங்குகிற ஜனங்களாய் ஒவ்வொரு ஜனங்களும் தன்னை படைத்த தேவனை துதிக்கிற ஜனங்களாய் மாறப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியான தேவனே, ஹalleluya. நம்முடைய தேவன் பேசுகிற தேவன், நம்முடைய தேவன் கண்ணீரை துடைக்கிற தேவன், நம்முடைய தேவன் நம்மை அரவணைக்கிற தேவன், நம்முடைய துக்க நாட்களிலே நம்மை சமாதானப்படுத்துகிற தேவன். ஆமென். அவருடைய வசனங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் கொண்டு நம்மை வழி நடத்துகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. அப்படியாய் ஆண்டவரே, நீர் ஜனங்கள் மத்தியிலே கிரியை செய்ய போற உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே குடிபோதையிலே சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் விடுதலை தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அதிலிருந்து மீளவே முடியாது என்ற நிலைமையிலே இருக்கும் பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் ஆண்டவரே அவர்களுடைய இருதயங்களை நீர் பேச போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் அவர்கள் ஆண்டவரே மீண்டுமாய் ஆண்டவரே அதிலிருந்து விடுதலை பெற என் கர்த்தர் உதவி செய்ய போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே சொந்த தொழில் செய்யும் பிள்ளைகளை என் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். சொந்த தொழிலே அவர்கள் விருத்தி அடைய மேன்மேலும் பெருக அவர்கள் சுமூகமாய் ஆண்டவரே அந்த தொழிலை நடத்த கர்த்தர் கிருபை செய்ய போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் அன்பும் தயவும் அவர்களை ஆண்டு கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே நீர் செய்ய போறதற்காக இந்த வேளையிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடன் பிரச்சனையிலே ஆண்டவரே துடித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை என் கர்த்தர் அதிலிருந்து நீர் ஆண்டவரை விடுதலை கொடுத்து ஆறுதல் படுத்த போற தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, உம்மிடத்திலே தன்னுடைய கடன் பிரச்சனைக்காக விசுவாசத்தோடு காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் அப்படியாய் நீர் ஆறுதல் படுத்த போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் விடுதலை தரப்போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த கடன்களை எப்படி அடைப்பதென்று ஞானம் தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தேவனே, நீர் தயவாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தை தந்து நீர் ஆசீர்வதிக்க போற நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தாவே நீர் அப்படியாய் ஆசீர்வதியும். பட்டாசு தொழில் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் இந்த நாளிலே பாதுகாத்து கொள்ளும். பட்டாசு தொழிலிலே கடந்த நாட்களிலே உயிரிழந்த பிள்ளைகள் வீட்டிலே ஆண்டவரை இருக்கும் பெரியோர்களுக்கும் தாய் தகப்பனுக்கும் கர்த்தர் சமாதானத்தை தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஆண்டவரே அவர்களுடைய கண்ணீரெல்லாம் துடைத்து கவலைகளை எல்லாம் மாற்றி அவர்களை ஆண்டவரை புதுப்பிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியான தேவனே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தை விட்டு ஆண்டவரே உம்மை ஆண்டவரே அவர் தாய் தகப்பனை விட்டு வெகு தூரம் பிரிந்து போன பிள்ளைகளுக்காக அவர்கள் வருத்தப்படாதபடி அவர்களுடைய இருதயம் சமாதானமாய் காண கர்த்தர் கிருபை செய்ய போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியான தேவனே, அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்தி இரக்கமாய் அவர்கள் மேல் இருக்க போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஆண்டவரே, அவர்களுடைய எல்லா காரியங்களையும் என் கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளாயிருந்து தாய்க்கு தாயாயிருந்து தகப்பனுக்கு தகப்பனாயிருந்து நீர் ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போற உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுடைய படிப்பின் தேவைகளை என் கர்த்தர் சந்திக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுடைய கர்த்தாவே எல்லா தேவைகளையும் என் கர்த்தர் பரத்திலிருந்து நீர் அனுப்ப போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே ஆசீர்வதியும். இன்னும் வரும் நாட்களிலே அப்பா கர்த்தாவே உம்மை தேடுகிற பிள்ளைகள் யாவரும் ஆண்டவரே சுகபோகமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நம்புகிற ஜனங்கள் ஒருபோதும் கர்த்தாவே தாழ்ச்சி அடையாதபடி என் கர்த்தர் மேன்மைப்படுத்த போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். உம்முடைய பிள்ளைகள்
படிப்படியாக உயர்ந்து அப்பா உம்முடைய நாமத்தை தொழுது கொண்டு உம்முடைய நாமத்திலே ஆண்டவரை உயர்த்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர்கள் ஆண்டவரை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உமக்கென்று ஆண்டவரே எழும்பி ஆண்டவரே பிரயாசப்படும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் ஜனங்கள் மத்தியிலே உம்முடைய வார்த்தைகளையும் உம்முடைய வசனங்களையும் விதைக்கும் பொழுது ஆண்டவரே அவர்கள் ஜனங்களுடைய செவிகள் ஆண்டவர் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அவர்களுடைய செவிகளை நீர் திறந்து வைக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நீர் செய்யும். நீர் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்சி செய்து நீர் வழி நடத்த போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நடந்து முடிந்த தேர்தலை கர்த்தாவே நீர் ஆண்டவரே அப்பா நீர் வழி நடத்த போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த தேர்தலிலே கர்த்தாவே நல்ல ஒரு ஆண்டவரே ஆட்சி செய்யும் மகனை நீர் கொண்டு வர போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே உம்முடைய தேவ கிருபையினாலே அப்பா ஒரு நல்ல பரிசுத்தமுள்ள மனிதனை கர்த்தர் ஆண்டவரே ஆட்சி செய்ய கர்த்தர் நீர் கொண்டு வர போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பாத ஒரு ஆட்சி செய்கிற மகனை நீர் கொண்டு வர போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே கர்த்தாவே நீர் வழி நடத்தி ஆசீர்வதிக்க போற உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. அன்பின் தேவன் இந்த நாளிலே ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களிலும் வாசம் செய்ய போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் காத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே அப்பா அப்படியாய் நீர் காத்து நீர் வழி நடத்தும் ஆண்டவர். இந்த நாளிலே ஒவ்வொரு சுகவீனர்களையும் என் கர்த்தர் சுகப்படுத்தி ஆண்டவர் அவர்களுக்கு பலன் தந்து சுகம் தந்து நீடித்த ஆயுசு நாட்களை தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பாதத்திலே அண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் கண்ணோக்கமாய் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காத்து வழி நடத்த போற உம்முடைய நல்ல தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே ஆசீர்வதியும் பலப்படுத்தும் உம்முடைய கிருபைக்கு மறைத்து வழி நடத்தும். ஆமென். தாழ்த்தி தகன பலியாய் எங்களை முற்றிலுமாய் உம்முடைய பாதப்படியிலே ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.